21வது சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிங்காரத்தோப்பு கடற்கரையில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 21வது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலூர்ல மீனவர்கள் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி பேரலை உருவானது. இதனால இந்திய கடற்கரையில பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் கடலூர் பகுதியில கடலூர் இருக்கக்கூடிய மீனவ கிராமத்துல கிட்டத்தட்ட 610 பேர் உயிரிழந்தனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட 610 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல்வேறு பாதிப்புகளையும் இந்த சுனாமி ஏற்படுத்தியது. இதனை அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுனாமி நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக கடலூர்ல மீனவர்கள் பேரணியாக வந்து கடற்கரையில பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சல் செலுத்தி வருகின்றனர். அதன்படி இன்று 21வது ஆண்டு நினைவு தினத்தை அனுசரித்தனர். அதன்படி சிங்காரத்தோப்பு பகுதியில் துவங்கி அங்க இருக்கக்கூடிய மீனவர் பேரவை சார்பில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், மீனவர்கள், குழந்தைகள் உட்பட அனைவருமே இந்த கடற்கரைக்கு, சிங்காரத்தோப்பு கடற்கரைக்கு வந்து பால் ஊற்றியும் மலர் தூவியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி அங்கு மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது அந்த சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஒவ்வொரு ஆண்டுமே கடந்த 21 ஆண்டுகளை கடந்துவிட்ட சூழலிலும் அவர்கள் இன்னும் அந்த பாதிப்பிலிருந்து மீளவில்லை என்றுதான் கூற முடியும். அதன்படி மீனவர்கள் தங்களது அந்த சுனாமியால் உயிரிழந்தவர்களை நினைத்து நினைவஞ்சலி செலுத்தினர், கண்ணீர் விட்டு அழுதினர். அது மட்டுமன்றி அந்த மீனவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது சுனாமி மீனவர்களுக்கான பட்டா வழங்க வேண்டும். அதே போல சுனாமி குடியிருப்பு பகுதியில் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது, அதனை மறுசீரமைத்து தர வேண்டும். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு தூண்டில் வளைவு அமைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அதே போல சுனாமி நினைவு தினத்தை கருப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் என பல ஆண்டுகளாகவே அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தங்களுக்கு கோரிக்கையாக இந்த நினைவு தினத்தில், சுனாமி நினைவு தினத்தில் தங்களது மீனவர்களின் கோரிக்கையாக இவற்றை உடனடியாக அரசு சரி செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீனவ சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய பேரழிவு தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா அது சுனாமி பேரழிவு தான். பல லட்சம் பேர் எங்க தமிழ்நாட்டில் மீனவ சமுதாயத்து மக்கள் இறந்தாங்க. அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நாங்க அதை பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்றோம். ஏன்னா வருஷம் புயல், வெள்ளம், மழை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்திலும் பாதிக்கப்படுறது மெயினா இந்த கடலூர் மீனவ மக்கள் மட்டும்தான். அப்புறம் இந்த மீனவர் சமுதாயத்துல இங்க கடலூர் துறைமுகத்துல ஒரு 3 கிராமம் தீவு மாதிரி இருக்கு. அந்த சைட்ல சுத்தியும் ஆறு, இங்க கடல். எதுனா ஒரு இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா நாங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. நாங்க ரொம்ப நாளா இதை ஒரு 20 வருஷமா சுனாமி வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு தீவு மாதிரி இருக்கு, ஒரே ஒரு சின்ன பாலம் மட்டும் தான் இருக்கு. ஒரு பெரிய பாலம் எங்களுக்கு போட்டு கொடுத்து எதனா ஒரு பேரழிவு வந்தா கூட நாங்க எல்லாம் என் மக்கள் அண்ணாண்ட போய் தப்பிச்சு ஓடியாச்சு பொழைச்சிக்கோம். அது அது இல்லாததுனால இதுக்கப்புறம் எதனா ஒரு பேரழிவு நடந்தா கூட என் மக்கள் ஒரு ரொம்ப பெரிய இன்னல், பல லட்சம் உயிரை இழக்கிறதுக்கு நேராகும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.